ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான, குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அவல் லட்டு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான நெய்வேத்திய ஸ்பெஷல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடானோன்னு 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு, 15 பிஸ்தா பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியானோன்னு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாய் எடுத்து 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு கெட்டி அவல் ரெண்டுத்தையும் சேர்த்து 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் அவலும் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். பொட்டுக்கடலை நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அதே நேரத்தில் அவலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது ரெண்டும் சூடு ஆறட்டும். அதே கடாய் எடுத்து நான் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவையும் ஒரு 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் ஸ்லைட்டாக மாறி இருக்கும், ரொம்ப மாற தேவையில்லை. உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காயில் உள்ள தண்ணி தன்மை எல்லாம் நல்லா போய் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த அளவுக்கு பதமாக எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இதுவும் நல்லா சூடு ஆறட்டும். அதே கடாயில் 1/2 கப்பிலேருந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசு மணல் இருந்தால் அதெல்லாம் ஃபில்டர் ஆயிரும். அவலும் பொட்டுக்கடலையும் நல்லா சூடாறி இருக்குது. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இதில் பிஸ்தாவும் பாதாமியும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாதாமும் பிஸ்தாவும் அங்கங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அங்கங்கே பிஸ்தாவும் பாதாமும் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். வெள்ளைப்பாகும் நல்லா கரைஞ்சிருக்கு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபில்டர் பண்ண வெள்ளைப்பாகை அடுப்பில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்துடும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அவல், பொட்டுக்கடலை, பாதாம், பிஸ்தா அந்த பவுடரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. கைவிடாமல் கலந்து விடுங்க. பாத்திரத்தில் அங்கங்கே ஒட்டி இருக்கு. நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா அங்கங்கே ஒட்டி இருக்கிறது கூட நல்லா பிறண்டு வரும். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாதாம் பிஸ்தாலாம் கொரப்பாக அரைச்சிருக்கனால நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பொதுவாக லட்டு சர்க்கரையில் தான் செய்வாங்க. இந்த மாதிரி வெல்லத்தில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு நல்லா மாற்றி வச்சிடலாம். இதை மாற்றிட்டு நல்லா சூடு ஆறணுன்னு நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் இதை கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியமானதும் கூட. கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிக்கிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் தான் நான் உருண்டைகளாக உருட்ட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகளாக உருட்டியாச்சு. மறுபடியும் இன்னொரு உருண்டையை உருட்டி பார்த்துடலாம்.
இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு, அடுத்தடுத்து விசேஷங்கள் தான். அதனால இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ரெசிபியும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அருமையான அவல் லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.